இரட்சகராம் இயேசுவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி, இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். யோவான் 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த உலகம் ரட்சிப்படைய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடும் அவர் மனித குலத்தின் மீது, உங்கள் மீதும் என் மீதும் அவர் அன்பு செலுத்தினது நிமித்தமாய் தன்னுடைய குமாரனை நமக்காக அவர் அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறே நாமத்தினாலே நமக்கு ரட்சிப்பு இல்லை என்று வேதம் சொல்கின்றது. தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய குமாரனை அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பின மிக முக்கியமான ஒரு நோக்கம், ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் ரட்சிப்படைய வேண்டும் என்பதற்காகத்தான். ஆம், எனவேதான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி ஆகிய இயேசு கிறிஸ்து என்ற ஆட்டுக்குட்டியை அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். முதலாம் மனிதனாகிய ஆதாமின் மூலமாய் எழுந்து போன அந்த சந்தோஷத்தையும் அந்த ரட்சிப்பையும் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அதை மீண்டும் பெற்றெடுக்கும்படியாய், மனித குலத்திற்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது என்று வேதம் சொல்கின்றது. எனக்கு பிரியமான தேவஜனமே, உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வந்த இயேசு கிறிஸ்து இன்னும் ஜீவிக்கிற தேவனாய் பிதாவுடைய வலது பார்சத்துல நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பீர்கள் என்றால், இந்த நாளிலே உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். வேதம் சொல்கின்றது, அவராலே அன்றி, அதாவது இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடவும் படவில்லை என்று வேதம் சொல்கின்றது. இந்த நல்ல நாளிலே மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார் என்ற அந்த உண்மையை, சத்தியத்தையும் நம்புவோம். இருதயத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம், ரட்சிப்படைவோம். கர்த்தருடைய வருகைக்காய் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் நீர் எங்களுக்காக உம்முடைய குமாரனை கொடுத்தீரே, உம்முடைய அன்பிற்காக நன்றி அப்பா. உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்புக்கு செல்லாதபடி, எல்லாரும் கெட்டு போகாதபடி, எல்லோரும் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் இயேசுவை அனுப்பினீங்களே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே உம்மை நம்பி வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் நீ ரட்சித்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆசீர்வதியும் வழிநடத்தியர்களும் மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.